விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருந்தேன். என்னென்னா மக்காசோளத்தை வந்து பார்த்திங்கன்னா எத்தனால் உற்பத்திக்கு வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்த போகிறாங்க. இதன் காரணமாக மக்காசோளத்தோட விலை வந்து பார்த்திங்கன்னா அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்க போகுது. அதில் குறையிறதுக்கான வாய்ப்புகள் சுத்தமாக கிடையாது. மக்காசோளத்துக்கு புதுசாக பயிரிட விரும்புகிற விவசாயிகளும் வந்து பார்த்திங்கன்னா மக்காசோளத்தை பயிரிடலாம். நஷ்டம் ஏற்படுமா அப்படின்னா கிடையாது, கண்டிப்பாக லாபம் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து போன வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இப்போ மக்காசோளம் எத்தனால் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய வியாபாரிகளுக்கும் அண்ட் கோழி பண்ணைகள் மாட்டு தீவனத்துக்கு வந்து மக்காசோளம் வாங்குறாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கும் இடையே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு. இதுமாரி அதிகமாக எத்தனாலுக்கு வந்து நீங்கள் மக்காசோளத்தை கொடுத்துட்டீங்க அப்படின்னா கால்நடைகளுக்கு உற்பத்தி பண்ணக்கூடிய தீவனங்கள் இதெல்லாம் ஏகப்பட்ட பற்றாக்குறை வந்துடும். ஸோ இதற்கு அரசாங்கம் ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்வெஸ்ட் வச்சதாக சொல்லியிருந்தேன். இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கவர்மெண்ட்டு அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேப்பா, நீங்கள் சொல்கிறீங்க, அதை நாங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இதுக்கு நாங்கள் ஒரு ஸ்கீம் ரெடி பண்ணுறோம். அதாவது எத்தனால் கம்பெனிகளுக்கும் பிரச்சனை இல்லாமல் உங்கள் கால்நடை வளர்ப்புக்கு உருவாக்கக்கூடிய தீவனமாக இருக்கட்டும், கோழி தீவனமாக இருக்கட்டும், கோழிக்கு போடக்கூடிய மக்காசோளமாக இருக்கட்டும், மற்ற குளுக்கோஸ்க்கு பயன்படுத்துறதாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் ஒரு சில வரையறை கொண்டு வரோம். எவ்வளோ ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணணும், எவ்வளோ அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள்லாம் நாங்கள் கொண்டு வரோம். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து கொள்முதல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன கொள்கை, என்ன ஏது அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறையா பேருக்கு அது தெரியணும். இன்னும் நிறையா பேருக்கு எத்தனால் மக்காசோளத்துலேருந்து எத்தனால் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற விஷயமே தெரியாது இருக்குது. தயவு செஞ்சு நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேவா, இப்போ வரும் ஃபைனலாக ஒரு ஸ்கீமை ரெடி பண்ணிட்டாங்க. ஓகேவா, என்னன்னா ஸ்டாண்டர்ட் ஆப்ரேஷன் ப்ரொசீஜர் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டர்ட் கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னா ஏஜென்ட்ஸ் வந்து எவ்வளவுக்கு மக்காசோளத்தை வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகள்கிட்ட கொள்முதல் பண்ணும் அப்படிங்கிறது, அந்த ஏஜென்ட்ஸ்கிட்ட இருந்து வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த எத்தனால் உருவாக்கக்கூடிய கம்பெனிஸ் இருக்காங்களே அவங்க எவ்வளவுக்கு கொள்முதல் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நாங்கள் இந்த விஷயத்தை கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போ ஏஜென்ட் வந்து எம்எஸ்பி மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2100 ரூபாயிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகள்கிட்ட கொள்முதல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, 2100 ரூபாயிலிருந்து விவசாயிகள்கிட்ட கொள்முதல் பண்ணிடலாம். அதுவே வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து ஏஜென்ட் இருந்து வந்து அந்த எத்தனால் உற்பத்தி பண்ணக்கூடிய கம்பெனிகளுக்கு போகும்போது 2291 ரூபாய்க்கு மினிமம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா 2100 ரூபாய்க்கு விவசாயிகளிருந்து கொள்முதல் பண்ணிக்கலாம். அங்கேருந்து கம்பெனிகிட்ட கொடுக்கும்போது 290 190 ரூபா நடுவில் ஒரு அமௌண்ட் வருது. இது என்னடா அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லி ஷாக்காக பார்த்தா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் ஒரு கணக்கு வருது. டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் ப்ளஸ் அவங்க லேபர் கூலி இந்த மூட்டி ஏற்றி இறக்குறாங்க இல்லையா, ஸோ இந்த சார்ஜஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணி தான் நாங்கள் வந்து 2291 ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கம்பெனிக்கு எத்தனால் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கம்பெனிகளுக்கு நம்ம கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வச்சுருக்கோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொள்முதல் பண்ணக்கூடிய ஆட்களும் ஒத்துருக்காங்க. கோழி பண்ணைகள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இதன் மூலயமா வந்து மாடுகளுக்கு உற்பத்தி பண்ணக்கூடிய ஃபீட் ஸ்டாக்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது, எத்தனால் ப்ரொடக்ஷன்லேயும் எந்த பிரச்சனையும் வராதுன்னு இருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3.5 to 4 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எத்தனால் அது டன் மக்காசோளம் வந்து பார்த்திங்கன்னா எத்தனால் உற்பத்திக்கு தேவைப்படுது இந்த ஆண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 2022 2023 பொறுத்த வரைக்கும் வெறும் 12% எத்தனால் தான் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோலில் மிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதுவே வந்து 23 24 வந்து பார்த்திங்கன்னா 15% எத்தனாலை வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டில் இருக்காங்களாம். அதற்காக அதிகப்படியான மக்காசோள உற்பத்தியை வந்து பார்த்திங்கன்னா பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன்ஸ். இதுவே வந்து பார்த்திங்கன்னா 24 25 வந்து பார்த்திங்கன்னா 20% வந்து பார்த்திங்கன்னா டார்கெட் கண்டிப்பாக நம்ம ரீச் ஆகணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா மற்ற நாடுகளோடு நம்மளால் காம்படேட் பண்ணி பெட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சுகர் கேனாக பார்த்திங்கன்னா கரும்பில் இருந்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்பயும் கரும்பில் இருந்தும் எடுக்கிறாங்க. பட் அதை விட மக்காசோளத்துலேருந்து எடுத்தோம் அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும்னா கரும்பு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வருஷத்து பயிர் கணக்கில் வந்துடும். ஓகேங்களா, அதுவே இது மக்காசோளம் அப்படிங்கிறது 3-4 மாதத்துலேயே வருது. அப்படிங்கிறப்ப 2 போகத்துலேயும் மக்காசோளம் வரதுனால எத்தனாலோட உற்பத்தியை அதிகப்படுத்த முடியும். அதனால் நம்ம வந்து இதை பண்ணணும் அப்படின்றாங்க. அட் த சேம் டைம் இன்னொரு விஷயம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, மைஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டீம்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. என்னன்னா மக்காசோளத்துலேருந்து நாங்கள் வந்து எத்தனால் எடுக்கிறதுன்னு ஒரு முடிவு பண்ணி எல்லா வேலையும் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ இருக்க ஹைப்ரைட் வெரைட்டி சீட்ஸ்லாம் இருக்குது இல்லையா, இதுவே இன்னும் ஹைப்ரைட் பண்ணி அதிகமான ஈல்டு விவசாயிகளுக்கு கொடுக்குற மாதிரி பண்ணிங்கன்னா எங்களுக்கு தேவையான மக்காசோளங்களும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் குவாலிட்டி வைஸும் குவான்டிட்டி வைஸும் அதிகமாக வரும். ஸோ குவான்டிட்டியை விட அதில் இருக்கக்கூடிய தரங்கள் மணி சத்துக்களாக இருக்கட்டும், எண்ணெய் விந்து சத்துக்களாக இருக்கட்டும் அதிகமாக வந்துச்சு அப்படின்னா ஈல்டு அதிகமாக வரும். எங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா எத்தனால் உற்பத்தி பண்ணுறதுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நாளைக்கு 4 பேர் பாத்திரன்ட்டு வந்தீங்கன்னா யாருக்கிட்ட தான் வாங்குவாங்க? என்ன ஒரு லாஜிக் இல்லாத வண்டி ஓட்டுறீங்க. மாற்றிக்கலாம் போங்க.
ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா 26, 27 பார்த்தீங்கன்னா 2030க்குள்ளே 40% வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோலுக்கு வந்து எத்தனாலை வந்து உருவாக்கிடணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தோடு தான் கவர்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம். என்னென்னா இதிலிருந்து ஒரு விஷயம் நமக்கு நல்லா புரியுது. என்ன தான் நடந்தாலும் சரி மக்காசோளத்தை விலை 2100 ரூபா 2150 ரூபாய்க்கு கீழே குறையிறதுக்கான வாய்ப்புகள் சுத்தமாக கிடையாது. ஸோ அப்படிங்கிறப்ப நம்மக்கிட்ட வரப்போ 2200 ரூபா அப்படின்னு வச்சுக்கலாம். 2200 ரூபாய்க்கு கீழே குறையுமா அப்படின்னா மிகப்பெரிய டவுட்டு தான். இன்னைய வரைக்குமே கூட 2200 ரூபா தான் ரேட்டு போயிட்டுருக்கு. இப்போ இன்றைக்கி வந்து 2250 போச்சு, நேற்று 2230 போச்சு. ஸோ நம்ம கணக்கு பண்ணி பார்க்குறப்ப 2200 அப்படிங்கிற ஒரு ரேட் ஃபிக்ஸடாக வச்சுருக்காங்க. சம்டைம்ஸ் 2150 வரைக்கும் போகலாம். எம்எஸ்பி சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்எஸ்பியில் வந்து பார்த்திங்கன்னா 2100 to 2150க்குள்ளே நம்ம வச்சுக்கலாம்னு இருக்குது. 2150 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த விலை ஏறுமா ஏறாதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும். ஸோ இந்த விலைகள் வந்து பார்த்திங்கன்னா இதற்கு மேலே ஏறுமா அப்படின்னா டவுட்டு தான், கொஸ்டின் மார்க்ஸ். ஏன்னா அடுத்து ஒரு 5-6 மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வெயிலுடைய தாக்கம் தான் அதிகமாக இருக்கும். ஸோ அவங்க என்ன பிளான் பண்ணுவாங்க அப்படின்னா அதிக காய்ச்சல் இருக்கக்கூடிய மக்காசோளத்தை தூக்கிறதுக்கான வேலைகளை தான் பார்ப்பாங்க. அப்படிங்கிறப்ப நம்ம அதை ஒன்றுமே பேசுகிறதுக்கு இல்லை. அண்டு நிறைய பேர் வச்சுருக்காங்க, ஆல்ரெடி 3-4 மாதம் ஆகி வச்சுருக்க விவசாயிகள்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு விஷயம் தான் நம்ம சொல்லிக்கிறோம், தயவு செஞ்சு இப்பயே போட்டுருங்க சாமி. ஏன்னா எல்லாம் கருப்பாயிடுது, பூஞ்சான் ஆகி போயிடுது, இதுமாதிரி பிரச்சனைகள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா. ஸோ அப்படி பிரச்சனைகள் வரும்போது அது பாதி ரேட்டு கேட்பானுங்களா அப்படிங்கிறதே டவுட்டாக போயிடுச்சு. ஏன்னா நான் 2-3 இடத்துல போய் பார்த்து செக் பண்ணி பார்த்தப்ப கருப்பாக போயிடுச்சு, பூஞ்சானாக போயிடுச்சு, அந்த பச்சையாக போகிறது, நாத்தெல்லாம் நல்லா வர்றது, இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது. இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு போட்டுருங்க. கரெக்டாக ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. வயலில் அடித்து அப்படியே கொட்டி வச்சுட்டு கீழே வந்து குரணை போடாத, மிளகா மருந்து போடாத, அந்த பூஞ்சான் கொல்லின்னு சொல்லுவாங்க. மோனோசிப் குரமும் போடலாம், கார்மேசியம் மோனோசிப் குரம் நீங்கள் அடியில் விசிறி விட்டிங்கன்னா பூஞ்சான்லாம் மேலே ஏறாது, அப்படியே கண்ட்ரோல்டாக இருக்கும். ஓகேவா. ஸோ இது மாதிரி வேலைகள்லாம் எதுவுமே பண்ணாத அப்படியே அடித்து கொட்டி ஒடிச்சு கொட்டி வச்சுக்கிட்டு இருக்கிறது மொதல் தப்பு. ஒடிச்சு கொட்டி வைக்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள், அதாவது படுதாவை எடுத்து விடணும். ஃபுல்லாக மூடி வச்சுட்டோம் அப்படின்னா நல்லா ஆவி ஏறி போயிடும், தண்ணி ஃபுல்லாக கோத்துக்கும். ஸோ அது மூலயமாவும் வந்து பார்த்திங்கன்னா மக்காசோளம் இதுமாரி காஞ்ச மக்காசோளத்தை கொட்டி வைக்கிறது வேறு. இப்போ 150 நாள் 160 நாள் ஆன மக்காசோளத்தை நீங்கள் ஒடிச்சு கொட்டி வைக்கிறதுங்கிறது வேறு. ஓகேங்களா. 120 நாள் மக்காசோளத்தை சோவை காஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி ஒடிச்சு கொட்டி வச்சிங்கன்னா அதெல்லாம் கருப்பாக தான் போகும். ஏன்னா அது சோவை மட்டும்தான் காஞ்சிருக்கு, உள்ளே இருக்க கருதில் இருக்கக்கூடிய அந்த ஈரத்தன்மைகள் இருக்குது இல்லையா, அதெல்லாம் இன்னும் காயவே காஞ்சிருக்காது. ஸோ இந்த ஒரு தவறை வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலான விவசாயிகள் பண்ணுறாங்க. சப்போஸ் நீங்களும் அதுமாரி ஒரு தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அடித்து கொட்டி வச்சுருங்க. அடித்து முடிஞ்ச அளவுக்கு இந்த வீக்குள்ளே, அதை பார்த்திங்கன்னா ஏறுறது அப்படின்னா மேக்ஸிமம் இந்த வீக்கில் மக்காசோளத்தோட விலை ஏறினா தான் உண்டு. அப்படி இல்லை அப்படின்னா மக்காசோளத்தோட விலை ஏறதுக்கான வாய்ப்புகள் சுத்தமாக கிடையாது. ஸோ இந்த ஒரு விஷயம் தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மக்காசோளத்துலேருந்து எத்தனை நாள் எடுக்கிறது, ஸோ முடிஞ்ச அளவுக்கு மக்காசோளத்தை போட்டுருங்க. அவ்வளோதான். இதுக்கு மேலே ஏறுமா அப்படிங்கிறதுலாம் மிகப்பெரிய கொஸ்டின்ஸ் தாங்க. யாரை கேட்டாலும் ஏறுமானா தெரியல அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர ஏறும்னு யார் வாயில் இருந்துமே வரலை. ஸோ இந்த மக்காசோளத்தை வந்து பார்த்திங்கன்னா எத்தனால் ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் இது உண்மையிலே விலை ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இதை விட இன்னும் அதிகமாக வருங்காலங்களில் ஏறுமா அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஏறும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். நன்றி.